மேஷம் மொத்தமா முடிய போகுது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்னெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும், எங்க நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நிறைய பேர் நீங்க பேசும்போது மட்டும்தாங்க என்னால ரிப்ளை கொடுக்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத என்னால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் ஒரு கான்வர்சேஷனா மட்டும்தான் இருக்க போது. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மேஷராசி காலச்சக்கரத்துடைய முதன்மையான ஒரு ராசி. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தை பட்டுட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? நிறைய போராட்டங்களை அனுபவிச்சுட்டாங்க, நிறைய ஏமாற்றத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்த விரயசனி காலகட்டங்கள்ல உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமா நிறைய விஷயங்களை உணர்த்திருப்பாரு. பட் இருந்தாலுமே இந்த செப்டம்பர் மாதத்துல அது உங்க கரியரா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த மாதிரி முடிவுகள் எடுக்க போறீங்க, என்னெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ 3ஆம் இடத்தை நோக்கி போயிட்டு அடுத்து 4ஆம் வீடு குருவோட ஒரு இணைவுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல யூஸ்வலாவே இப்ப குரு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் இருக்க போறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இந்த மாதம் இணைய போறாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல உங்களுக்கு ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கார். ஸோ இந்த சனி இந்த மாதத்துல வக்ரமாகக்கூடிய ஒரு டைம். அதாவது இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜூலை 27ல இருந்து சனி வக்ர பயிற்சி ஆரம்பிச்சுட்டு அது தொடர்ந்து அப்படியே போயிட்டு தான் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியர், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மேஷம் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய வேலையில வந்து நிறைய விஷயங்களை நம்பி ஏமாந்து, ஒரு சிலர் ஆளை வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டு, ஏன்டா நம்ம இப்படி ஏமாந்தோம், இதனாலதான் நம்ம இப்படி ஏமாந்தோம், நம்ம வாழ்க்கையில இப்படியே தான் இருக்கோமா, சரி வேலைக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறுறோம், சரி வேலைக்கு தான் போய் உட்காந்து ஏதாவது ஒரு வழி அங்க நம்ம முன்னேறலாம் அப்படின்னு போய் பார்த்தா நமக்கு வரக்கூடிய பாஸ், நமக்கு வரக்கூடிய இந்த டீம் லீடர் தான் நம்மளை போட்டு ஒரு சாத்துன்னு சாத்துறான். அப்புறம் எங்கதான் போறது? இல்ல கரியரை தான் ஷிஃப்ட் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம சம்பாரிச்சுதான் குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா மேஷத்துக்கு எப்பவுமே என்னன்னா குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் அவங்க மேல வந்து விழுந்துரும். ஸோ இவ்வளோ இருக்கும்போது ஒரு பேர்டன் அவங்க நிச்சயமா கரியர்ல ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்த மாதத்துல ஏதாவது ப்ரமோஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா, எங்க வாழ்க்கை இதோ இப்படியே போயிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேருக்கு பல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களோட முயற்சிகள் பலிக்கும். உடனே இங்க கேட்கலாம், அட போங்கங்க என்னத்த முயற்சி ஆகுது, இதுவாகுது அதுவாகுது, அப்படிலாம் இல்ல. இங்க பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாய் பகவான் இல்லையா? சோ அப்போ 3 அப்படின்றது உங்களோட முயற்சி, நீங்க எடுக்கக்கூடிய வெற்றி எதுவா ஆயினும், உங்களோட செல்ஃப் எஃபர்ட்ஸ் எதுவா ஆயினும், அப்போ வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு மாற்றம் கிடைக்கிறது, அது கூட இல்லைன்னா நீங்க இடம் மாற்றத்துக்கு ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 4ல குரு இருக்கார். சோ குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் பார்க்க போறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதம் இல்ல, நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து அவர் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். கரியர் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படும். சில பேர் கேட்கலாம், என்னங்க நான் 2-3 வருஷமா வீட்லயே தாங்க இருக்கேன், எல்லாரையும் சொல்லல, வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களும் சொல்றேன். வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சுங்க, ரொம்ப வந்து மன உளைச்சல் தான் இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும், நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்ப முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்காரு, நிச்சயமா கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது
2 கூடிய சுக்கிரனும் 7 கூடிய சுக்கிரனும். ஆல்ரெடி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல முதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டு இப்ப வெளியே வந்து சரி செகண்ட் மேரேஜ் ஆவது நமக்கு நல்லா இருக்குமா, நம்ம ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டோம், வாழ்க்கையில நம்ம வாங்காத அடிலாம் இல்லை, செருப்படி நிறைய வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். ஏன்னா மேஷம் எப்பயுமே தனக்கு வரக்கூடிய பார்ட்னரை வந்து லீட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்கள வழி நடத்தணும்னு நினைப்பாங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட யாரா இருந்தாலும் அவங்கதான் இவங்களோட வாழ முடியும். தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து டாமினேட் பண்றாங்க, மேஷம் வந்து இவங்களை வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். மேஷத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வழிநடத்த செல்லக்கூடியதான் இந்த மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு கூட பொருந்தும். இதுல இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் மேஷம் இந்த ஒரு செப்டம்பர் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கடன் பிரச்சனைகளாலே நிறைய வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இவ்வளவு கடன் வாங்கின, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு 1008 கேள்வி உங்களுக்குள்ள. தினம் காலையில இல்லைன்னா இந்த கடனை எப்படி தீர்த்து வெளியே வரப்போறோம், எனக்கு ஒண்ணுமே புரியல, இன்னைக்கு நாள் வந்து இந்த கடனோடய முடிய போதா, அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் தான். பட் கவலைப்படாதீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன் மொத்தமா முடியும். இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முடிக்கிறத விட இந்த மாசம் மொத்தமா முடியறதுக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கார், சரிங்களா. ஏதோ ஒரு வீடை வித்துட்டோ இல்ல அந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்கிறதோ இல்ல ஃபேமிலி கிட்ட இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில அந்த கடன் பிரச்சனைகள் மொத்தமா முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். கொஞ்சம் பாசிட்டிவா இருங்க. மேஷத்துக்கு என்ன ஒண்ணுன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப உள்ள எடுத்துப்பாங்க, உள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஃபீல் பண்ணிப்பாங்க, டக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. இந்த ஆண்கள் பெண்களை இருபாலினாலுமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. சோ அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய விஷயம் எதனாலன்னா சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ உங்க எஃபர்ட்ஸ் தான், உங்க முயற்சிகள் மட்டும்தான் வந்து பலிக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து இருக்கிறதுனால மீடியா, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் செக்டார் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து உங்களுடைய பார்ட்னர் வந்து இருக்காங்க, இல்ல அவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பாசிட்டிவா அவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகு பகவான் வந்து செவ்வாவை பார்த்துட்டு இருக்காரு, சரிங்களா. ஸோ மீடியா, சோஷியல் மீடியா, இன்டர்நெட், மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் செப்டம்பர் 15க்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதோட வாய்ப்புகள் எப்படி எல்லாம் அமைஞ்சது அப்படின்றத கீழே மறக்காம சொல்லுங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம், படிக்கிற பசங்க எதுல கவனமா இருக்கணும், பேரண்ட்ஸுக்கு அப்படியே ஒரே பதட்டமா இருக்கும், எங்கெங்க படிக்கிறாங்க, சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க, நீங்க வேற மேஷத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கீங்க, எங்க பசங்க முரட்டத்தனமா இருக்காங்க, வீட்டுல யார் பேச்சும் கேட்கறது இல்லை, பெரியவங்கள மதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் இருக்கு. பட் அதெல்லாமே எனக்கு புரியுது. அதாவது மேஷம் வந்து கொஞ்சம் அந்த பக்குவப்படத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சரிங்களா. அவங்க வந்து எடுத்த உடனே ரொம்ப நல்ல மார்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம மோல்டு பண்ற பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு எல்லாமே. நம்ம எப்படி பசங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போறோம். நீங்க கரெக்டா வழி நடத்திட்டீங்க, ஏன்னா இந்த மேஷத்துக்கு 9ஆம் இடமே குருவோட வீடு. ஸோ நீங்க கரெக்டா வழி நடத்திட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த பாதையை நோக்கி கரெக்டா போயிடுவாங்க. ஸோ மேஷத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஓவராலா நம்ம பார்க்கும்போது நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க அனுபவிச்ச போராட்டத்துக்கும் பதில் கிடைக்குமா, பதில் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே. பதில் கண்டிப்பா கிடைக்கும். அது ஒருத்தரும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மாதம் நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு விஷயமானது மாதம் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். மீதமுள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய தசாபுக்திகள், உங்களுடைய லக்னம், புரியுதுங்களா, உங்களுடைய திரிகோண ஸ்தானங்கள், லக்ன பாவத்துல இருந்து திரிகோண ஸ்தானங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, சரிங்களா. சனி, ராகு, கேது, சுக்கிரன் எல்லா கிரகங்களுமே நம்ம வச்சு பார்க்கணும். ஸோ நம்ம ராசி பலன் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. லக்ன பலன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் நிறைய யூடியூப் வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கேன். அது எத்தனை பேர் சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. கண்டிப்பா இனி வரப்போற நாட்கள்ல சீரியஸா எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு வாக்கோட நான் வந்து இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி. யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி
ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல அட்வைஸா அவங்களுக்கு இது இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு நம்மளுடைய சேனலோட சப்போர்ட் பண்ணணும், மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.